श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् 72 जगतामभिरक्षणे त्रयाणाम् अधिकारं मणिपादुके वहन्त्योः युवयोः परिकर्मकोटिलग्नं चरणद्वन्द्वमवैमि रङ्गभर्तुः पदपदार्थम् हे मणिपादुके वारीर कल्लिழைத்த பாதுகைகளே த்ரயாணாம் ஜகதாம் மூன்று லோகங்களுடைய அபிரக்ஷனே காப்பாற்றுவதில் அதிகாரம் பட்டத்தை வஹந்தியோகோ அடைந்திருக்கின்ற யுவயோகோ உங்களுக்கு ரங்கபர்த்துகு ஸ்ரீ ரங்கநாதனுடைய சரணத்வந்த்வம் இரண்டு திருவடியை பரிகர்ம கோட்டி லக்னம் நகை வகையராவிலே சேர்ந்ததாக அவைமி நினைக்கிறேன் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகம். அதாவது சரணத்வந்த்வம் பெருமாளோட ரெண்டு திருவடியை பற்றி பேசுகிற ஸ்லோகம். அதாவது முதலையே நம்ம பார்த்துருக்கோம், ரங்கநாதன் இதை தூங்காமல் கேட்கணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்க, பிரஸ்தாவ பദ്ധதியிலேயே சொல்லியிருக்க, தூங்காமல் கேட்கணும் இதை அப்படின்னு. அப்படி தூங்காமல் கேட்குறாரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நடுவில் ரங்கநாதனே ஒரு ஜெர்க்கார அளவுக்கான ஸ்லோகம் இது. ஒரு நிமிஷம் பெருமாளே அசந்து போயிடுவார் இந்த ஸ்லோகத்தை கேட்டார்னா, அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம். அதாவது போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், 3 லோகங்களையும் ராவணன்கிட்டேருந்து மீட்டெடுத்து அது தேவர்களுக்கு திருப்பி கொடுக்க காரணமாக இருந்தது தேவர்களோட சரணாகதி. எந்த விதமான சரணாகதி? பெருமாளின் திருவடியில் செய்த சரணாகதின்னு பார்த்தோம். இப்போ 3 லோகத்தையும் காப்பாற்றினதுனால இப்போ யார் பட்டத்தை அடைஞ்சிருக்கா? அந்த பட்டத்துக்கு இப்போ யார் ராணின்னு பார்த்தா பாதுகை தான் ராணி. இப்படி பாதுகை ராணி யாரா அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு போருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சுட்றா. இப்போ அந்த பெருமை யாருக்கு? இந்தியாவுக்கு, இந்தியாவை ரூல் பண்ணுறவாளுக்கு. அந்த பீரியடில் யார் பிரைம் மினிஸ்டரோ அவளுக்கு, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆக இப்போ ராமன் அங்கே ராஜா கிடையாது. இப்போ ராமன் போய் லங்கேஸ்வரனை ஜெயிச்சாச்சு. அப்போ அந்த பெருமை யாருக்கு? அயோத்திக்கு. இப்போ அயோத்தியில் யார் ராணி? பாதுகை. ஆக இப்போ அந்த இடம் முழுக்க இப்போ யாருக்கு சொந்தமாகுது? பாதுகைக்கு சொந்தமாகுது. ஆக இப்போ இந்த 3 லோகத்துக்கும் ராணி யார்? பாதுகை. இப்போ 3 லோகத்தையும் மீட்டு கொடுத்ததுனால 3 லோகத்துக்கும் இப்போ அவள் ராணி ஆயிட்டா. ராணின்னு சொன்னால் அவளுக்கு கண்டிப்பாக ஒரு ஏத்தம் உண்டு. அதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னமெண்ட், ஆபரணம் அப்படின்னு சொன்னோன்னா அது ராணிக்கு அல்லது ராஜாக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு ஆபரணம்னு சொன்னால் அது கிரீடம். கரெக்டாக? இப்போ அந்த கிரீடம் அப்படிங்கிறது தான் மற்ற எல்லாரும் ஒரு கும்பலாக ஒரு 10-15 பேர் நிற்கிற மந்திரிகள் இவா எல்லாரும் சேர்ந்து நின்றா கூட, இதுக்கு முன்னாடி இவா யாரையும் நேரில் பார்க்காதவாளாகவே இருந்தால் கூட அந்த கூட்டத்தில் யார் ராஜான்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஏன் அப்படின்னா அந்த கிரீடம், அந்த கிரீடமானது அது தனித்துவமாக இருக்கும். அது எல்லார் தலையிலையும் இருக்கிற சாதாரண கிரீடமாக இருக்காது. ஆக இந்த கிரீடம் தான் மற்ற எல்லாரையும் விட இவர்தான் அரசன் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு நகை வகையராவை சேர்ந்த ஒரு ஆபரணம் அது. ஆக இட்ஸ் அன் ஆர்னமெண்ட், அவ்வளோதான். அது ஒரு ஆர்னமெண்ட். ஆனால் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவர் உண்டு அதுக்குன்னு. அதை எல்லாரும்லாம் வச்சுன்ற முடியாது. அண்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டும் கிடையாது. ஒரு கிரீடம் அப்படின்னா இன்றைக்கி இந்த தேசத்து ராஜானா இந்த கிரீடம் தான், இதுதான் பரம்பரையாக அவள் தலையில் சூட்டுவா அப்படின்ற மாதிரி அந்த கிரீடம் இருக்கும். இப்போது அந்த கிரீடம் எங்கே இருக்குது? ராணியோட தலையில் இருக்குது. ஏன்னா பாதுகை தான் இப்போ ராணி. இப்போது இந்த ராணியார பாதுகையோட தலையில் என்ன இருக்குது? கிரீடம் இருக்குது. பொதுவில் பாதுகையோட தலையில் என்ன இருக்கும்? பெருமாளோட திருவடி இருக்கும். பாதுகை அப்படின்னு நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா பாதுகையோட தலைமையில் என்ன இருக்கும்? பெருமாளோட திருவடி இருக்கும். இப்போ பாதுகையோட தலைமையில் என்ன இருக்குது? கிரீடம் இருக்கும். அப்போ பெருமாளோட திருவடிங்கிறது கிரீடத்துக்கு சமமானது அப்படின்னு சுவாமி இங்கே நிர்தாரணம் பண்ணுறார். பெருமாளோட திருவடின்றது பாதுகைக்கு ஒரு ஆபரணம். ஸோ இங்கே என்ன சொல்ல வர்றார் சுவாமி? உன்னோட ஆபரணங்கள், பாதுகையே உன்னுடைய ஆபரணங்கள் எத்தனையோ இருந்தால் கூட இந்த ரங்கநாதன்ற ஆபரணம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா ரங்கநாதன்றவர் இப்போ ஒரு கிரீடம், அவ்வளோதான்.
பாதுகன்றவர் ராணி, ரங்கநாதன்றவர் ஒரு கிரீடம். தலை மேலே இருந்தேன்னா கிரீடம்னு தானே சுவாமி நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல உன்னோட பெருமாளோட 2 திருவடியானது நகை வகையராவில் சேர்ந்தது. பரிகர்ம கோடி லக்னம் அப்படின்ட்டு நகை வகையராவில் சேர்ந்தது. பாதுகைக்கு ஒரு ஆபரணமாக விளங்குறது யார் அப்படின்னா பெருமாள். இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், பெருமாளுக்கு ஒரு ஆபரணம் பாதுகைன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அப்படி இல்லை. பாதுகைக்கு ஒரு ஆபரணமாக யார் இருக்கா அப்படின்னா அந்த ரங்கநாதன். அதை தான் சுவாமி சாய்க்கிறார். அழடா, இந்த பாதுகன்றவளுக்கு இந்த ரங்கநாதன்ற கிரீடம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற. பெருமாளுக்கு சிக்குத்தாடை சாத்தினா எவ்வளோ நன்னா இருக்குது, பாண்டியன் கொண்ட சாத்தினா எவ்வளோ நன்னா இருக்குது மாதிரி, பாதுகைக்கு ரங்கநாதன் சாத்தினா இன்றைக்கி எப்படி இருக்குது, ராமன் சாத்தினா இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு கேட்குற மாதிரி ஒரு ஸ்லோகம் சுவாமி சாய்ச்சிருக்க. ஆக பெருமாளோட 2 திருவடியானது நகை வகைராவில் சேர்ந்தது அப்படின்னு சுவாமி இங்கே தலை கட்டிட்டார். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.